What's the part of motherhood no one sees? That everyone asks about the baby, but nobody asks how you're doing. How much you doubt yourself, even when you're doing everything right. Just because I'm home doesn't mean I'm resting. Your identity fades a little and you forget the woman under the spit up. You're the last one to sit, the first one to wake, and somehow the only one who doesn't get a break. That you're on an emotional roller coaster every single day, just trying to figure it all out. That you're on call 24/7 with no days off. ஹாய், நான் தான் பிரிசிலா. பாத்தீங்களா, மணி 5 ஆச்சு. வேலைக்கு போறேன்னு நினைச்சீங்களா? ஐயோ இல்லைங்க, நானு ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்ங்க. ஐயோ ஜாலி ஜாலி அப்படித்தானே நீங்க நினைச்சீங்க? இல்லைங்க, இப்பதான் வேலையே நான் ஆரம்பிக்க போறேன். வாங்க, ஹவுஸ் ஒய்ஃப்னா என்னன்னு காட்டுறேன். முத என் பிள்ளைய ஸ்கூலுக்கு கிளம்பி விடணும். பசியாறு கொடுத்து அனுப்பி விடணும். இதுக்கு அப்புறம் தாங்க பெரிய வேலையே இருக்கு. என் பிள்ளை ஸ்கூலு விட்டு வர காட்டியும் வீட கூட்டி பண்ணி மங்கு சட்டி எல்லாம் கழுவி போட்டு துணிய துவைச்சி காய போட்டு அதுக்கப்புறம் தான் சமையலையே ஆரம்பிக்கணும். என்னங்க, ஓய்வே இல்லாம வேலை செய்யறேன்னு பாக்குறீங்களா? சில நேரத்துல சாப்பிட கூட டைம் இல்லைங்க. அப்படா, ஒரே தாகமா இருக்கு. மணி 9 ஆச்சு. காலையில இருந்து இப்ப வரைக்கும் வீட்டு வேலை செய்யறதுக்கே சரியா போச்சு. இதுதான் வாழ்க்கையா? இப்படியே வாழ்க்கை போயிருச்சுல. அவருக்கு நான் எப்படி நேரத்தை செலுத்துறது? அவருடைய வேலையை எப்ப செய்யறது? ஒரு நாள் அவரோட பிரசன்னத்துல அமர்ந்து அவரை துதிச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். ஆமால, வர 24, 25 பியூசி பசி கூடாங்க பெண்கள் முகாம் செய்யறாங்க. கண்டிப்பா நான் பேரை கொடுத்துடணும். இந்த யோசனையில தண்ணி குடிக்க மறந்துட்டேன் பாருங்க.
மறந்துடாதீங்க. வர பெண்கள் முகாமுக்கு உங்க பேரை பதிவு செய்யுங்க. ஹாய், என் பேர் சாரா. நான் ஃபுல் டைம் ஒர்க்கிங் மாம் அண்ட் பிஸ்னஸ் கூட செஞ்சுட்டு இருக்கேன். ஒவ்வொரு நாளும் லேட்டாக தான் வேலை முடியும். பெண்கள்னாலேயே தன்னை காட்டிலும் தன் குடும்பத்தை முக்கியத்துவம் கொடுக்கும். வேலை வாழ்க்கையிலும் சரி, குடும்பத்திலும் சரி, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரியான போராட்டங்கள். இப்ப கூட என் சிந்தையில முழுக்க பிள்ளையை ஏற்றணும், வீட்டுக்கு போகணும், சமைக்கணும், தூங்கணும். ஒரு நாள் எனக்காக வாழ்ந்துருக்கு நான் கேட்டா கிடையாது. நான் மட்டும் இல்லை, எல்லா பெண்களுக்குள்ளுமே இந்த ஒரு பிரச்சனை இருக்கு. தனக்கான நேரத்தை அவங்க கொடுத்துக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி அநேக சூழ்நிலைகளை எங்களை அழுத்தும் போது நான் கருத்து எடுத்தான் போய் ஜம்ப் பண்ணிடுப்போம். உமன்ஸ் கேம்ப் இந்த சான்ஸ் நான் விடவே கூடாது. என்னை போலவே எல்லா பெண்களுமே ஒரு சேனையாக நாங்கள் கத்திரக்குள்ள எழும்பணும். Praise the Lord. உங்களை பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷம். ஓகே, இதுக்கு முன்னுக்கு நாங்கள் 2 வீடியோ போட்டிருந்தோம், அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்குள்ள தொடர்கதை தான் இது. ஓகே, ஸோ நான் என்ன சொல்ல பாருன்னா, இன்னைக்கு நம்ம பெண்கள் வந்து இந்த லைட் போல, அதாவது இந்த விளக்கு போல எரிக்கிற 2 விளக்கு பார்க்குறீங்களே, இந்த மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கை. ஸோ இது ஒரு சிஸ்டர் வச்சுக்கோங்களேன், இது வந்து மற்ற சிஸ்டர்ஸ் வச்சுக்கணும். ஆல்ரைட், ஸோ இதுதான் நம்ம என்ன பண்றோம் ஒவ்வொரு நாளும். இந்த லைட்டை பாருங்க. ஸோ நம்ம பெண்கள், நம்மளுடைய வாழ்க்கை இஸ் நாட் ஈஸி. வி ஆர் கீப் ஆன் கிவிங். ஸோ நம்ம என்ன கிஃப்ட் பண்றோம் ஒவ்வொரு நாளும்? நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நம்ம டைமை கொடுக்குறோம். நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் சொல்லி நம்ம எஃபர்ட்டை போட்டு சமைக்கிறோம். அவங்க சீக்காக இருக்கும்போது நம்ம பார்க்குறோம். அவங்க ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்பொழுது நம்ம அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணுறோம், மோட்டிவேட்டராக இருக்கிறோம். அப்புறம் எல்லா பக்கத்துலேயும் வந்து இந்த ஃபேமிலின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கிறோம். என்னத்தை கொடுக்க முடியும் எல்லாத்தையும் கொடுக்குறோம். கொடுத்து எல்லாத்தையும் குடிச்சிட்டோம்ல, நம்மளுக்கே தெரியும். நம்மளுக்கு செல்ஃபுக்கு கூட நேரம் இல்லாமல் என்ன ஆகுதுன்னா, பெண்களோட வாழ்க்கை என்ன ஆகும்னா, நல்லா எரிஞ்ச விளக்கு அப்படியே மங்கி போய் எரியாம இருக்கு. இந்த சூழ்நிலையில யாருக்கு நம்மளுக்கு தேவை? நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன் தேவை. ஸோ இப்ப என்ன ஆகும்னா, ஒரு மோட்டிவேஷன் வரும் பொழுது மறுபடியும் இந்த விளக்கு எரிய செய்யுது. ஆமென், ஹல்லேலூயா. அதனால நம்மளுக்கு இந்த மோட்டிவேஷன் தேவை. பெண்களே, நீங்க இந்த கூட்டத்துல நிச்சயமா வந்து கலந்துக்க வேண்டும் என்று நான் உங்களை என்கரேஜ் பண்றேன். ஏன்னா நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன் தேவை, நம்மளுக்கு ஒரு புது வல்லமை வேணும், ஒரு புது அனாயிண்டிங் வேணும், ஒரு புது சந்திப்பு வேணும், ஒரு புது பலன் வேணும். இந்த கர்த்தரை இந்த கூட்டத்துல பெண்களாய் கூடி நம்ம வரும் பொழுது கர்த்தர் நிச்சயமா நம்மளோட பேசுவார். ஹல்லேலூயா. ஒரு போதகர் மூலியமா இருக்கலாம், நம்ம கூடுகிற ஐக்கியம் மூலியமா இருக்கலாம். கர்த்தர் நம்ம மத்தியில வெளிப்பட்டு நம்ம ஒருத்தரை நிலப்பட்டு சபைக்கு திரும்பி வீட்டுக்கு திரும்பி போகும் பொழுது ஒரு ஃபுல்லான லைட்டா இந்த மாதிரி வெளிச்சத்தோடு நம்ம திரும்பி போய் நம்ம குடும்பத்தையும் நம்ம சபையும் நம்ம வெளிச்சத்தை கொண்டு வருகிற ஒரு பெண்ணாய் நம்ம திரும்பி போவோம். தேங்க்யூ வெரி மச். வாங்க அது கலந்துக்கங்க. God bless you. Arise and shine, for His light has come upon you. His light has come upon you. Arise and shine.